திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூரில் 408 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த புதிய பேருந்து முனையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். காட்சிகளையும் கூடுதல் விவரங்களையும் செய்தியாளர் ரமேஷிடம் நாம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறாங்க, விவரங்கள் என்ன? வணக்கம். திருச்சி மாவட்டம் சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருச்சியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரிலான ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு திருச்சியில பல்வேறு நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றிருக்காரு. முதலாவதாக 236 கோடி மதிப்பீட்டுல பெரியார் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அதற்கு அடுத்தபடியாக 128 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அண்ணா கனரக சரக்கு வாகன முனையமும், அதே மாதிரி 408 கோடி மதிப்பீட்டுல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரிலான ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தையும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதே மாதிரி 463 கோடி மதிப்பீட்டுல ஏற்கனவே நிறைவேற்றக்கூடிய பல்வேறு திட்ட பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்த அதே சமயம் 276 கோடி மதிப்பீட்டுல புதிய திட்ட பணிகளுக்கும் திருச்சி மாவட்டத்துல இன்றைக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. அதே மாதிரி 830 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு வழங்க இருக்காரு. இவ்வாறாக திருச்சி சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருச்சியில அரசு சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் KN நேரு மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளும் பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.